கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாளில் கூட ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி ஏன் தெரியுது? சில சூழ்நிலைகளில், சில பிரச்சனைகளில், சில வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில், இன்னும் ஏதோ ஒரு விதமான காரியத்தில் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தோணும். அதெல்லாம் ஏன் தோணுது? எதுக்கு ஆண்டவர் அப்படி கைவிடுவாரா அப்படின்னு மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் சங்கீதம் 9வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தாவீது அழகாக சொல்கிறாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவீது சொல்கிறாரு, ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை பார்த்தீங்கன்னா கைவிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் ஒரு முறை கூட என்னை கைவிடவே இல்லை, என்னை பாதுகாக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாரு. அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, வேதத்தில் அப்படி ஒரு மனுஷன், தேவனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன், அவன் கைவிடப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவரை தேடுனா அவனை எப்படி பாதுகாத்தாரு, எப்படியெல்லாம் இருந்தது. அந்த கைவிடப்பட்ட நேரத்தில் கூட கர்த்தரை தேடுன ஒரு மனுஷனை எப்படி ஆண்டவர் பாதுகாத்தாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தானியேல் 6வது அதிகாரத்தில் தானியேலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தானியேல் குறித்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? 3 வேளையும் உண்மையாக தேடுவான். தானியேலை மாதிரி ஒரு மனுஷன் 3 வேளையும் உண்மையாக தேடுனா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆண்டவரை உண்மையாய் தேடின அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை உண்மையாக தேடுவோம், சர்ச்சுக்கு ஒவ்வொரு ஆராதனைக்கு விட மாட்டோம், எல்லா காரியத்திலும் நம்ம முன்னணிப்போம். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளுக்கு வாழ்க்கையில் கைவிடப்பட்ட மாதிரி தெரியும். ஐயோ நம்ம சிறுமப்படுத்தப்பட்டுட்டுமே, எனக்கு விரோதமாக இப்படி மனிதர்கள்லாம் எழுப்பி என் தொழிலை கெடுத்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள் வந்துட்டு, சில சூழ்ச்சி பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குழப்பங்களோடு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கூட கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு, நம்மளை கைவிடலை அப்படிங்கிற காரியத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. தானியேல் 6வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறது. யாரு தெரியுமா? தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை கடைசி பகுதி படித்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள், இவங்க எல்லாரும் தானியேல்ங்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய தொழிலையோ குடும்பத்திலையோ ஏதோ ஒரு விதமான காரியத்தில் எழும்பக்கூடிய மனுஷங்கள்லாம் இப்படிப்பட்ட பலம் நிறைந்த மனுஷங்களாம் தெரியாது. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய, தேசத்தின் அதிகார பொறுப்பில் இருக்கிற அவ்வளோ பேருமே இந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஏன் எழும்பினாங்கன்னா, இந்த தானியேல் கர்த்தரை தேடுகிறவன். அது மட்டும் இல்லைங்க, இந்த தானியேல் அந்த இடத்துல தேவனை வெளிப்படுத்தினவன். தானியேல் மேல இவங்க இவ்வளவு ஆக்ரோஷமாய் கோபப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேல் இந்த தேசத்துக்குள்ள அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டவன். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்தி வைத்திருந்தார், ஒரு அதிபதி ரேங்குக்கு உயர்த்தி வச்சுட்டாரு. இதெல்லாம் கண்டு உனங்களுக்கு பொறாமை. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை குறித்து நம்மளை கொஞ்சம் உயர்வாய் தூக்கி வைக்கும் போது நம்மளை சுற்றி 1000 பொறாமை கண்கள் படலாம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. அநேகர் பொறாமப்படுற மாதிரி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால சிலவங்களுக்கு பொறாமை, 4 பேர் நம்மளை குறித்து பொறாமப்பட்டா பிடிக்காது, பொறாம கண்ணில் விழுந்துட்டுமேன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதெல்லாம் குறித்து பயப்படாதீங்க. 4 பேர் பொறாமப்படுற மாதிரி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டமெல்லாம் தானியேலை குறித்து பொறாமைப்பட்டது. இந்த தானியேலை எப்படியாவது வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடணும்னு சொல்லி இந்த கூட்டமெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருந்தது. ஒரு சட்டம் வருகிறது. தானியேலுக்கு அந்த சட்டமும் தெரியும். ராஜா அப்படிப்பட்ட காரியத்தை சட்டத்தில் வச்சிருக்கிறாருங்கிறத தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில், கையெழுத்து தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வரிட்டுறையில் எருசலேமுக்கு நேராக தினமும் 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். அவனுக்கு தெரியும், எனக்கு விரோதமாக எத்தனை மனுஷன் சட்டம் போட்டாலும், எத்தனை மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தரை தேடுகிறேன். நான் கர்த்தரை தேடுகிறத விட மாட்டேன், கர்த்தரை தேடுகிற என்னையும் அவர் கைவிட மாட்டார் அப்படிங்கிறத அவனுக்கு நல்லா தெரியும். கைதியாய் கொண்டு வரப்பட்ட தேசத்துல கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாத்தாருங்கிற காரியம் இந்த தானியேலுக்கு தெரியும். அதனால அவனுக்கு ஒரு வைராக்கியம் என்னன்னா, நான் ஆண்டவரை தேடுறேன், என்ன அவர் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனாலதான் தைரியமா தேடினாரு. இவனுங்க சூழ்ச்சி பண்ணானுங்க. இவனுங்க சூழ்ச்சி பண்ணதுக்கு கர்த்தர் தானியேலை ஒப்பு கொடுத்தார்.
சில நேரத்தில் மனுஷங்க சூழ்ச்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில் சில பாதிப்பு வரும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, போய் இந்த மனுஷன் கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்டாரு பாருங்கன்னு சொல்லி உட்காந்து புலம்புவோம். தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி உட்காந்து புலம்பலை. நம்மளா இருந்தா புலம்பிருப்போம். இவர் புலம்பவே இல்லை. சிங்க கவிக்குள்ள தானடா போனோம், நான் பாட்டில் போய்க்கிறேன்னு சொல்லி அசால்ட்டா உள்ள போய் உட்கார்ந்தாரு. கர்த்தர் தூதனை அனுப்பி பாதுகாத்தாரு. அந்த சிங்கம் பசியா தான் இருந்தது. ஆனா பசியா இருந்தாலும் தாம் பிள்ளைய ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இட்டு அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருந்தார். நல்லா கவனிங்க, மனுஷங்க சில சூழ்ச்சினாலேயோ சில காரியத்தினாலோ உங்களுக்கு பாதிப்பு வரலாம். படிப்புலனாலும் சரி, வேலைனாலும் சரி, தொழிலனாலும் சரி, குடும்பத்தினாலும் சரி. சில பாதிப்பு வந்தோன்னா ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். கைவிட்ட மாதிரி தான் தெரியும், ஆனா கைவிடவே மாட்டார். ஏன்னா உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு, கைவிட மாட்டாரு. அன்னைக்கு தானியேலுக்காக இயேசு மரிக்கல, இயேசு மரிக்காமலே அவனை கைவிடலன்னு சொன்னா, இன்னைக்கு ஏசப்பா நம்மளை மரிச்சு நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கைவிடுகிறதுல. அதே மாதிரி யார் சூழ்ச்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சேதத்தை கொடுத்தாரே தவிர, தானியேல் தன்னை தேடுகிற மனுஷனுக்கு அவர் சேதத்தை அனுமதிக்கல, சேதத்தை கொடுக்கல. அதே மாதிரி சில நேரத்தில் பாதிப்பு தெரியலாம். பாதிப்பு வேற, சேதம் வேற. பாதிப்பு மாதிரி தெரியலாம். சில மனுஷங்க பண்ற காரியத்தில், அதாவது சூழ்ச்சினால, உங்களுக்கு விரோதமாக எழும்புறதுனால, சில காரியத்துல, தொழில, குடும்பத்துல காரியத்துல பாதிப்பு வரலாம். பாதிப்பு வந்து ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு தூர போகாதீங்க. மனுஷங்க கைவிடலாம். மனுஷன்கிட்ட போய் நிற்கும் போது மனுஷங்க நம்மளை கைவிடலாம், ஏமாத்தலாம், நம்மளை விட்டு தூர தூக்கி எரியலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த தானியேலுக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரியா. கைதியாய் கொண்டு வரப்பட்ட தேசத்திலே என்னை கைவிடலன்னு சொன்னா இங்க எப்படிடா கைவிடுவாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கி இருந்தது. அந்த இடத்துல கர்த்தரை உண்மையா தேடுனா, கர்த்தரை தேடுன அவனை கைவிடல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரித்திரமாய் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற மாதிரி தெரிஞ்சாலும் கைவிட மாட்டார். ஏன் கைவிடுற மாதிரி தெரியுதுன்னு தெரியுமா? நம்மளை சரித்திரமாய் பேசுறதற்காக. 4 பேருக்கு முன்னாடி 4 பேருடைய நாவு இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சொல்ல வைப்பதற்காகவே கர்த்தர் சில நேரத்தில் கைவிடுகிற மாதிரி தெரியும், ஆனா கைவிடவே மாட்டார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் உங்களையும் கைவிட மாட்டார். உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்க வேலை, உங்க படிப்பு, உங்க எல்லா காரியத்தையும் கைவிடவே மாட்டார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.